வணக்கம். நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளின் இந்த பகுதியை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். அண்மை செய்திகளில் நாளை வங்கிகளில் ரூபாய் நோட்டுகளை வழக்கம் போல் மாற்றிக்கொள்ளலாம் என்று ரிசர்வ் வங்கி விளக்கம் அளித்துள்ளது. இதை குறித்து நம்முடைய செய்தியாளர் லாவண்யாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். லாவண்யா, வங்கிகள்ல நாளை ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியாதுன்னு ஒரு தகவல் வெளியாச்சு. இதை குறித்து ரிசர்வ் வங்கி என்ன விளக்கம் கொடுத்திருக்கு? அதாவது வங்கிகளில் இந்த 8ஆம் தேதி 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் வாபஸ் பெறப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து, அதாவது 10ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து வங்கிகளில் பணம் மாற்றுவதற்கான மக்கள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வங்கிகளில் நாளை பணம் மாற்ற முடியாது. நாளை 3வது சனிக்கிழமை, அதாவது நவம்பர் மாதத்தின் 3வது சனிக்கிழமை நாளை வங்கிகள் வழக்கம் போல இயங்கும். ஆனால் நாளை வங்கிகளில் பணம் மாற்ற முடியாது என்றும், முதியோருக்கு மட்டும் பணம் மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்து தரப்படும் என்பது போன்ற தகவல்கள் வெளியாகி இருந்தன. இதனை ரிசர்வ் வங்கி வெளியிட்டதாக ஒரு தரப்பினர் இந்த தகவல் பரவி வருகின்றன. இது தொடர்பாக ரிசர்வ் வங்கியினுடைய மத்திய அலுவலகம் இருக்கக்கூடிய மும்பையில் இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கி அலுவலகத்தை நாம் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது இது போன்று எந்த விதமான அறிக்கையும் அதே போன்று சுற்றறிக்கை எந்த வங்கிகளுக்கும் தங்களால் வழங்கப்படவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் இது தொடர்பான, அதாவது நாளை வழக்கமான முறையில் வங்கிகள் இயங்கும் என்றும் ரிசர்வ் வங்கி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான தற்போது வரை தகவல்களானது வந்து கொண்டிருக்கின்றன. இது உறுதிப்படவும் அதே போன்ற அதிகாரப்பூர்வமான தகவல்களை ரிசர்வ் வங்கி இதுவரை வெளியிடவில்லை. நாளை 3வது சனிக்கிழமை என்ற காரணத்தினால் வங்கிகள் வழக்கம் போல செயல்படும் என்றும், மக்கள் தங்களுக்கு தேவையான பணத்தை 2000 ரூபாய் வரையில் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக் கொள்வதற்கான அனைத்து விதமான வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்றே ரிசர்வ் வங்கி நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி. லாவண்யா, நீங்க சொன்னீங்க வங்கிகள் வழக்கம் போல செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நாளை அந்த வங்கிகள்ல 2000 ரூபாய் நோட்டுகளை மட்டும் தான் எடுத்துக்கொள்ள முடியுமா, இல்லை அதிகப்படியாக எடுத்துக்கொள்ளலாமா? அதை பத்தி ஏதேனும் தகவல்கள் வெளியாகி இருக்கா? ஏற்கனவே இது தொடர்பான, அதாவது வங்கிகளில் 2000 ரூபாய் வரை மட்டுமே எடுக்க வேண்டும், அதாவது இன்றிலிருந்து அது அமலுக்கு வந்திருந்தது. இதற்கு முன்பாக 4500 ரூபாய் வரை பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான வழிமுறைகளை ரிசர்வ் வங்கி அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் 4000 ரூபாய் வரையில் பொதுமக்கள் மாற்றி வந்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்றுதான் 2000 ரூபாய் வரையிலே வங்கிகளில் பணம் மாற்றுவதற்கான வரைமுறையை உச்சவரம்பை குறைத்திருந்தது. அதன் காரணமாக இன்றிலிருந்து 2000 ரூபாய் எடுக்கப்படும் என்றும், அதே போன்று பணத்தை மாற்று வருபவர்களுக்கு கையில் மை வைக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது போன்ற தகவல்கள், அதாவது வங்கிகள் நாளை நாளை முதியோருக்காக மட்டுமே செயல்படும் என்பது போன்ற அறிவிப்புகள் வங்கி ஊழியர்கள் சங்கமும் வங்கி ஊழியர்கள் சம்மேளனம் போன்ற அமைப்புகள் தான் அறிவித்ததாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இதற்கு முக்கிய காரணமாக ஹரியானாவில் வங்கியுடைய மேலாளர் தொடர் பணி காரணமாக, இடைவிடாத வங்கி பணி காரணமாக மரணமடைந்ததாக கூறப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவிலும் மத்திய பிரதேசத்திலும் 2 வங்கி ஊழியர்கள் பலியானார்கள். எனவே இதன் காரணமாக இந்த அறிவிப்பினை வங்கி ஊழியர்கள் சம்மேளனம் முன்னெடுத்திருக்கிறார்களா என்பது போன்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. எனவே இது தொடர்பான ஒரு தெளிவான ஒரு அறிவிப்பை தற்போது வரை வெளியாகவில்லை. இருந்த போதிலும் ரிசர்வ் வங்கி நம்மிடையே திட்டவட்டமாக தெரிவித்திருப்பது என்னவென்றால், இது போன்று எந்த விதமான சுற்றறிக்கையும் எந்த வங்கிகளுக்கும் அனுப்பப்படவில்லை என்றும், அதே போன்று நாளை இயல்பாக வங்கிகள் செயல்படும். நாளை 3வது சனிக்கிழமை என்ற காரணத்தினால் இயல்பாகவே வங்கிகள் செயல்படும் என்றுதான் ரிசர்வ் வங்கி நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி. ரூபாய் நோட்டு பரிமாற்றம் தொடர்பாக இன்று நடைபெற்ற விசாரணையின் போது இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் பல்வேறு நடவடிக்கைகளை உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்துள்ளது. புதிய ரூபாய் நோட்டுகள் அச்சடிப்பதில் உள்ள சிக்கலை தாங்கள் புரிந்து கொண்டுள்ளதாக கூறிய நீதிபதிகள், அதே நேரம் இருக்கும் 100 ரூபாய் நோட்டுகளை மக்களுக்கு அளிப்பதில் பிரச்சனை என்ன என்றும், அந்த நோட்டுகளுக்கும் தட்டுப்பாடு வந்துவிட்டதா என்றும் மத்திய அரசு தலைமை வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட உச்சவரம்பை 4500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக குறைத்தது ஏன் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், இந்த நடவடிக்கை மூலம் நிலைமை இன்னும் மோசமாகும் என்றனர். இதன் மூலம் பொதுமக்கள் வீதிகளில் இறங்கி போராடும் சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர். கடந்த முறை வழக்கு விசாரணையின் போது ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான உச்சவரம்பை அதிகரிப்போம் என மத்திய அரசு வாக்களித்த நிலையில் தற்போது அதற்கு மாறாக நடந்து கொண்டது ஏன் என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. ரூபாய் நோட்டு மாற்று விவகாரத்தில் மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருவது விவாதத்திற்கு இடமில்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர்.
பிறரின் கருப்பு பணத்தை தங்கள் வங்கிக் கணக்குகளில் போட இடமளிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வருமான வரித்துறை எச்சரித்துள்ளது. கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்துள்ள அரசு, இந்த பணத்தாள்களை வைத்திருப்போர் டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் தங்கள் வங்கிக் கணக்குகளில் செலுத்தி காலக்கெடு விதித்துள்ளது. அதே நேரத்தில் வருமான வரி விலக்களிக்கப்பட்ட 2.5 லட்சம் ரூபாய் வரை வங்கிக் கணக்கில் செலுத்தினால் எந்த சிக்கலும் இல்லை என்றும், அதற்கு மேற்பட்ட தொகையை செலுத்தும் போது வருமான வரித்துறையின் கேள்விக்கு பதிலளிக்க வேண்டியிருக்கும் என்றும் அறிவித்தது. கருப்பு பணம் வைத்திருப்போர் இந்த அறிவிப்பை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பொதுமக்களின் வங்கிக் கணக்குகளில் 2.5 லட்சம் ரூபாய் வரை செலுத்தி மாற்றிக்கொள்ள வாய்ப்புள்ளது. இந்நிலையில் வரியை ஏய்க்கும் இத்தகைய செயல்களில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வருமான வரித்துறை எச்சரித்துள்ளது. பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவது தொடர்பான பிரச்சினைகளில் தமிழகத்தை தவிர நாடு முழுவதும் உயிரிழந்தவர்களின் விவரங்களை இப்போது பார்க்கலாம். வங்கிகளின் வராக்கடன்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்த அறிக்கையை அடுத்த 3 வாரத்திற்குள் தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தொழிலதிபர்களில் திருப்பி அளிக்கப்படாத வராக்கடன்களால் வங்கிகளுக்கு ஏற்பட்ட இழப்பை ஈடுகட்டவே பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என மத்திய அரசு அறிவித்துள்ளதாக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது நாடெங்கிலும் உள்ள வங்கிகளில் உள்ள வராக்கடன்கள் பற்றியும் அவற்றை மீட்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் 3 வாரங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை டிசம்பர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் வங்கியின் டெபிட் கார்டுகளை பயன்படுத்தி 2000 ரூபாய் பெற்றுக் கொள்ளலாம் என்ற மத்திய அரசின் அறிவிப்பு இன்னும் சரிவர நடைமுறைக்கு வராத காரணத்தால் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் மற்றும் ஹிந்துஸ்தான் ஆகிய 3 எண்ணெய் நிறுவனங்களுடன் SBI வங்கி உடன்படிக்கை செய்து கொண்டுள்ளது. இதன்படி நாடு முழுவதும் SBI வங்கியின் பாயிண்ட் ஆஃப் சேல் மெஷின் உள்ள 2500 பெட்ரோல் பங்குகளில் பொதுமக்கள் தங்கள் டெபிட் அல்லது கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி பணம் பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டது. ஒரு நபர் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வரை ரொக்கமாக பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனால் வங்கிகளிலும் ATMகளிலும் கால் கடுக்க காத்திருக்க மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்த எண்ணியிருந்தனர். ஆனால் இன்று பெட்ரோல் விற்பனை நிலையங்களை அணுகிய போது எந்தெந்த பெட்ரோல் பங்குகளில் பணம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மத்திய அரசு வெளியிடப்படாததால் பணம் கிடைக்காமல் மக்கள் அவதியடைந்தனர். மக்கள் ஒவ்வொரு பெட்ரோல் பங்காக அலைக்கழிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக வங்கி ஊழியர் சங்கத்தினர் மற்றும் பெட்ரோல் டீலர் சங்கத்தினரிடம் கேட்டபோது இது தொடர்பான அறிவிப்புகள் தங்களுக்கு மத்திய அரசிடம் இருந்து இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்று இன்று கூறியுள்ளனர். இந்தியன் வங்கி மூலம் இதுவரை 900 கோடி ரூபாய் மதிப்பிலான பழைய ரூபாய் நோட்டுகளை மக்கள் மாற்றியுள்ளதாக அதன்போது மேலாளர் மணிமாறன் தெரிவித்துள்ளார். சென்னை எல்டம் சாலை அரசு பள்ளியில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் பங்கேற்ற அவர் இதனை செய்தியாளர்களிடம் கூறினார். எங்களுடைய இந்தியன் வங்கியை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா இன்றைய வரையிலும் ஏறக்குறைய 11,000 கோடிக்கு மேலே டெபாசிட் ஆயிருக்கு. ஆமாம், எக்ஸ்சேஞ்ச் ஏறக்குறைய 900 கோடி ரூபாய்க்கு எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு.
திருமணத்திற்காக 2.5 லட்சம் ரூபாயினை வங்கிகளில் இருந்து பெற்றுக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பு கோவை பகுதி வங்கிகளில் அமல்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவை குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் தனது சகோதரரின் திருமணத்திற்காக வீட்டில் சேமித்து வைத்திருந்த 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை டவுன்ஹால் பகுதியில் உள்ள கரூர் வைசியா வங்கியில் செலுத்தியுள்ளார். வங்கி அதிகாரிகளின் ஆலோசனை பேரில் பணம் செலுத்திய தனக்கு தற்போது அரசின் அறிவிப்புப்படி திருமண செலவுக்காக 2.5 லட்சம் ரூபாய் வழங்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ளார். தங்களுக்கு அரசு அறிவிப்பு இதுவரை கிடைக்கவில்லை என வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 500 மற்றும் 1000 ரூபாய் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பால் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகம் முற்றிலுமாக முடங்கியுள்ளதாக தமிழ்நாடு தங்கம் வெள்ளி மற்றும் வைர வியாபாரிகள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு தங்கம் வெள்ளி மற்றும் வைர வியாபாரிகள் சம்மேளனத்தின் தலைவர் ஸ்ரீராம் 5% மட்டுமே வணிகம் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 1500 கோடி ரூபாய் வர்த்தகம் குறைந்துள்ளதாக கூறிய அவர் அடுத்த சில மாதங்களுக்கு மேலும் குறைய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்தார். தங்கம் மற்றும் வெள்ளி விற்பனை குறைந்ததன் காரணமாக நகை வியாபாரிகள் மட்டுமல்லாமல் நகை வடிவமைப்பாளர்கள் வேலை வாய்ப்பின்றி பாதிக்கப்பட்டு உள்ளதாக கருத்து தெரிவித்தார். மேலும் தங்கம் இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளதால் அடுத்த சில மாதங்களுக்கு தங்கத்தின் விலை உயர வாய்ப்பு இல்லை என்றும் ஸ்ரீராம் தெரிவித்தார். இத்துடன் 8 மணி செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளை உங்கள் இல்லத்திற்கே கொண்டு வரும் நான் தேவேந்திரன். பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவது தொடர்பான பிரச்சனைகளில் தமிழகத்தை தவிர நாடு முழுவதும் உயிரிழந்தவர்களின் விவரங்களை இப்போது பார்ப்போம். தமிழக புதுச்சேரி மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதற்கு இலங்கை தூதரை அழைத்து கண்டிக்குமாறு பிரதமர் மோடியிடம் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் நாகை நம்பியார் நகரைச் சேர்ந்த அறிவழகன், காரைக்கால் மேட்டைச் சேர்ந்த பாலமுருகன் ஆகியோர் காயமடைந்தனர். இவர்கள் இருவரும் புதுச்சேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியதற்கு தமிழக அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக இலங்கை தூதரை நேரில் அழைத்து கண்டிக்க வலியுறுத்தி அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் மோடியிடம் மனு அளித்துள்ளனர். அந்த மனுவில் கடலில் மீன்பிடிக்கும் மீனவர்கள் மீது கடற்படையினரும் கடலோர காவல் படையினரும் வன்முறை செய்யவோ உயிரிழப்பு ஏற்படுத்தவோ கூடாது என இரு நாட்டு மீனவர்களின் வேண்டுகோள் விடுத்ததை இந்திய இலங்கை அரசுகள் ஏற்றுக்கொண்டதை அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையுடன் 1974ஆம் ஆண்டு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்து கச்சத்தீவை திரும்ப பெறுவதே மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வாக இருக்கும் என்றும் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அளித்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்க 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இதுவரை கையெழுத்தாகியுள்ளதாக மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் ஆனந்த் கீதே கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ள தொழில்துறை சார்ந்த 2 நாள் மாநாட்டை மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் ஆனந்த் கீதே சென்னையில் இன்று துவங்கி வைத்தார். இதில் தமிழக அரசு சார்பாக தமிழக நிதித்துறை செயலாளர் சண்முகம் மற்றும் தொழில்துறை செயலாளர் விக்ரம் கபூர் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். பிரேசில், ரஷ்யா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ள இந்த மாநாட்டில் அரசு பொதுப்பணித்துறை நிறுவனங்களில் கொண்டு வர வேண்டிய சீர்திருத்தங்கள் பற்றி ஆலோசனை செய்யப்பட்டது. ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஆனந்த் கீதே, மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்க 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இதுவரை கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவித்தார். वैसे
लगभग 3 लाख करोड़ के एमओयूज हुए हैं। एक्चुअल इन्वेस्टमेंट अब तक आई नहीं है, लेकिन एमओयूज लगभग 3 लाख करोड़ के 3 लाख करोड़ हाँ एमओयू अब तक हुए हैं। एक्चुअल इन्वेस्टमेंट अब तक नहीं आई है, लेकिन एमओयूज हो गए हैं। மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா நலமுடன் இருப்பதாக அப்பல்லோ மருத்துவமனை தலைவர் பிரதாப் சி ரெட்டி தெரிவித்துள்ளார். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழக முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து மருத்துவமனையின் தலைவர் பிரதாப் ரெட்டி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் 6 வாரங்களுக்கு மேல் அளிக்கப்பட்ட தொடர் சிகிச்சையின் விளைவாக முதலமைச்சரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் நலமுடன் இருப்பதாகவும் கூறினார். மீண்டும் தொற்றுநோய் தாக்காமல் இருக்கவே அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளதாகவும் தெரிவித்தார். நுரையீரலில் உள்ள சளியை அகற்றுவதற்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் பிரதாப் சி ரெட்டி குறிப்பிட்டார். I think I can confidently say that whatever efforts that have gone in and whatever prayers that have gone in and the great teams that worked around the clock have brought her out of that serious problem, and she's doing well, recover completely from that. But what is required is within after 6-7 weeks, there are other systems of our body which need to be pepped up. So that's happening. And as I said, you all know her more than me. She can go anytime she wants. She will want to. But most importantly, what is happening is to bring her back. Her mental functions are fine. அப்பல்லோவிற்கு வந்த திரைப்பட சண்டை பயிற்சியாளர்கள், ஸ்டண்ட் நடிகர்கள் மற்றும் நடன கலைஞர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தனர். தென்னிந்திய திரைப்பட சண்டை பயிற்சியாளர்கள், நடிகர்கள் மற்றும் நடன கலைஞர்கள் சங்க நிர்வாகிகள் கிரீன் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனைக்கு ஊர்வலமாக வந்தனர். பின்னர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தி கொண்டு வந்த பிரசாதத்தை அதிமுக முக்கிய நிர்வாகிகளிடம் கொடுத்தனர். ஸ்டண்ட் நடிகர்கள் சங்க தலைவர் மலேசிய பாஸ்கர் மற்றும் பெப்சி விஜயன், ஜாக்வார் தங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து விசாரித்து வந்தனர். தமிழகத்தில் நாளை நடைபெறவுள்ள 3 தொகுதிகளுக்கான தேர்தலை தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி சென்னையில் இருந்தவாறு நேரடியாக கண்காணிக்கும் வகையில் தலைமை செயலகத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்குச்சாவடிகளில் வைக்கப்பட்டுள்ள வெப் கேமரா மூலம் பதிவாகும் காட்சிகளை தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு ராஜேஷ் லக்கானி பார்வையிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 தொகுதிகளில் மொத்தமுள்ள 812 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குகள் பதிவாக உள்ள நிலையில் இவற்றில் 625 தொகுதிகளில் வெப் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதில் தஞ்சையில் 275 வாக்குச்சாவடிகளிலும், திருப்பரங்குன்றம் தொகுதியில் 254 வாக்குச்சாவடிகளிலும், அரவக்குறிச்சியில் 96 வாக்குச்சாவடிகளிலும் வெப் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதனை வெப்காஸ்டிங் மூலமாக தலைமை செயலகத்தில் இருந்தபடி பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 4 தொகுதிகளுக்கு நாளை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாளை காலை 7 மணிக்கு தொடங்கும் ஓட்டுப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் தொகுதியில் வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 291 வாக்குச்சாவடிகளில் 54 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளது. 3096 பேர் தேர்தல் பணியிலும் 2773 பேர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த தேர்தலில் அதிமுக, திமுக, தேமுதிக, பாரதிய ஜனதா கட்சிகளின் வேட்பாளர்கள் உட்பட 28 பேர் களத்தில் உள்ளனர். மாலை 5 மணிக்கு மேல் ஓட்டு போட வரும் நபர்களை அனுமதிக்க முடியாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தேர்தல் நடைபெற உள்ள தஞ்சை சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். மொத்தமுள்ள 276 வாக்குச்சாவடி மையங்களுக்கும் தேவையான மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் உட்பட தேர்தல் உபகரணங்கள் அனைத்தும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை தேர்தல் நடைபெறும் என்றும், மாலை 5 மணி வரை வாக்களிக்க வரிசையில் நிற்பவர்களுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டு வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் மொத்தமுள்ள 245 வாக்குச்சாவடி மையங்களுக்கும் வாக்குப்பதிவு எந்திரங்கள், உபகரணங்கள் உள்ளிட்டவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதற்கென 735 வாக்குப்பதிவு எந்திரங்களோடு பழுது ஏற்பட்டால் பயன்படுத்துவதற்காக கூடுதலாக 111 வாக்குப்பதிவு எந்திரங்களும் சேர்த்து அனுப்பப்பட்டுள்ளன. தேர்தல் பணிக்காக 988 பேர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர்.
தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக 4 கம்பெனி துணை ராணுவம் மற்றும் போலீசார் என மொத்தம் 2143 பேர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்த தொகுதியில் 67 வாக்குச்சாவடி மையங்கள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளன. இந்த தொகுதியில் அதிமுக, திமுக, பாஜக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் உட்பட 39 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இந்த அரவாக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியிலே 245 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. அந்த வாக்குச்சாவடியில் 30 இடங்களிலே கிட்டத்தட்ட ஒரு 67 வாக்குச்சாவடி மையங்கள் பதற்றமான வாக்குச்சாவடி என்று அறிவிக்கப்பட்டு அங்கு சிஆர்பிஎஃப், சிஏபிஎஃப் அந்த காவல்துறை மூலம் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலை நேர்மையாகவும் அமைதியாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி சத்யேந்திர சிங் துர்ஸ்வாத் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளது. இத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் முதலமைச்சர் நாராயணசாமி, அதிமுக சார்பில் ஓம்சக்தி சேகர் உள்ளிட்ட 8 பேர் போட்டியிடுகின்றனர். இத்தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட 26 வாக்குச்சாவடிகளும் பதற்றமானவை என அறிவிக்கப்பட்டுள்ளதால் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் நாளை 3 தொகுதிகளிலும் நேர்மையான முறையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தேர்தல் ஆணையத்துக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தொகுதிகளில் நாளை நடைபெறும் தேர்தலில் மக்கள் அனைவரும் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்றும், கள்ள ஓட்டுகளை போட்டு முறைகேடுகளில் ஈடுபட சதி நடப்பதாக தகவல் வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதை தடுக்க வலிமை இல்லாத தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் கடமைக்கு வேலை செய்வதாக குற்றம் சாட்டியுள்ள விஜயகாந்த், நாளை நடைபெறும் தேர்தலில் எந்த முறைகேடுகளும் நடக்கக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். முறைகேடுகளில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ள விஜயகாந்த், நேர்மையான முறையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். திருவனந்தபுரம் செல்லும் ரயிலில் வெடிகுண்டு இருப்பதாக மர்ம நபர் சென்னை சென்ட்ரல் ரயில்வே கட்டுப்பாட்டு அறைக்கு மிரட்டல் விடுத்ததால் திருவனந்தபுரம் மெயிலில் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை நடத்தினர். இதுகுறித்து நமது செய்தியாளர் அன்சர் அலி அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது கேட்போம். சென்னை சென்ட்ரலில் இருந்து திருவனந்தபுரம் செல்லக்கூடிய ரயில்களில் வெடிகுண்டு இருப்பதாக மர்ம நபர் மிரட்டல் விடுத்ததை அடுத்து சென்னையில் திருவனந்தபுரம் மெயில் முழுவதுமாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இன்று மதியம் 3:30 மணி அளவில் மர்ம நபர் ரயில்வே துறை கட்டுப்பாட்டு அறைக்கு அலைபேசி மூலம் அழைத்து திருவனந்தபுரம் செல்லக்கூடிய ரயில்களில் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் விடுத்தார். இதனை அடுத்து இன்று மதியம் சென்னை சென்ட்ரலில் இருந்து திருவனந்தபுரம் புறப்பட்டு சென்ற திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் காட்பாடியை தாண்டியதை அடுத்து அது அரக்கோணத்தில் நிறுத்தப்பட்டு முழுவதுமாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. பிறகு வெடிகுண்டு எதுவும் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அந்த ரயில் அரக்கோணத்தில் இருந்து திருவனந்தபுரம் நோக்கி சென்றது. இதனை அடுத்து இன்று 8 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து திருவனந்தபுரம் செல்லக்கூடிய திருவனந்தபுரம் மெயில் ரயில் முழுவதுமாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. ரயில்வே காவல்துறையினர், ரயில்வே பாதுகாப்பு படையினர், வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாயுடன் ரயிலில் முதல் பெட்டியில் இருந்து இறுதி பெட்டி வரை முழுவதுமாக சோதனை செய்தனர். சோதனைக்கு பிறகு அந்த ரயிலில் வெடிகுண்டு எதுவும் இல்லை என முழுமையாக உறுதி செய்யப்பட்ட பிறகு திருவனந்தபுரம் ரயில் சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்டு சென்றது. மர்ம நபர் விடுத்த மிரட்டல் காரணமாக பரபரப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் 2 ரயில்களும் முழுவதுமாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தற்போது வெடிகுண்டு இல்லை என உறுதி செய்யப்படுத்தப்பட்ட பின்னரே சென்ட்ரலில் இருந்து தற்போது புறப்பட்டு சென்றுள்ளது. ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் அன்சர் அலி, நியூஸ் 7 தமிழ், சென்னை. உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்த உள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் தமிழ் இனத்தை அழிக்கக்கூடிய செயல்பாட்டில் உச்சநீதிமன்றம் ஈடுபட்டுள்ளதாகவும், தடையை மீறி இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்தியே தீருவோம் என்றும் சீமான் கூறினார். திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, நெல்லிக்குப்பம் தொகுதிகளில் திமுக, அதிமுக கட்சிகள் பணப்பட்டுவாடா செய்யவில்லை என்றால் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் என்று தெரிவித்த சீமான், பணம் இருந்தால்தான் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையை மாற்ற வேண்டும் என தெரிவித்தார். வழக்கு மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் 2 பேர் இதுக்கு இருக்கிறதுனால இவங்க எங்கள் அளவுக்கு துணிஞ்சு தடை மாரி நாங்கள் நடத்துவோம், முடிஞ்சது பாருன்னு சொல்ல முடியல. அவ்வளோதான். அது ஒரு காலம் வரும், நீங்கள் என்ன தடையை போட்டு அது நடக்கும். தடையை மீறி நாங்கள் நடத்துகிறோம், ஆனால் மீற விடுதா அந்த அரசு. மாட்டோட தடையை மீறி நடத்த போகும்போது படுத்து கிடக்கிற இடத்துல கைது பண்ணி கொண்டு போகுது என்னைய. ஜல்லிக்கட்டு வழக்கில் தமிழகத்தின் சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருப்பது குறித்து நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு கண்டிக்கத்தக்கது என 61.86% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர்.
மத்திய அரசு தலையிட வேண்டும் என 20.76% பேரும், வரவேற்கத்தக்கது என 17.37% பேரும் கருத்து கூறியுள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டர் சமூக வலைதளத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு கண்டிக்கத்தக்கது என 72% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு தலையிட வேண்டும் என 19% பேரும், வரவேற்கத்தக்கது என 0.9% பேரும் கருத்து கூறியுள்ளனர். தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் கழிப்பறை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது குறித்து மீண்டும் அறிக்கை அளிக்குமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த ஆனந்த்ராஜ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கடந்த 2014ஆம் ஆண்டு தாக்கல் செய்த பொதுநல மனுவில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் கழிப்பறை வசதி செய்ய உத்தரவிடக் கோரியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் 3 வழக்கறிஞர்கள் கொண்ட குழுவை அமைத்து மதுரை, திண்டுக்கல், தஞ்சாவூர் மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க உத்தரவிட்டிருந்தது. அந்த குழுவினர் அளித்த அறிக்கையில் பல பள்ளிகளில் கழிப்பறைகள் இல்லாததும், கழிப்பறையை கட்டிய இடங்களில் தண்ணீர் இல்லாததால் பயன்படுத்தாமல் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தது. இதையடுத்து பள்ளிகளில் கழிப்பறை வசதிகள் குறித்து விரிவான அறிக்கை அளிக்க பள்ளி கல்வித்துறை செயலாளருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி தமிழக அரசு தாக்கல் செய்த அறிக்கையில் அனைத்து பள்ளிகளிலும் கழிப்பறை வசதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் நாகமுத்து, கிருஷ்ணகுமார் ஆகியோர் கொண்ட அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது பள்ளி கல்வித்துறையின் அறிக்கை நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தும் வகையில் உள்ளதாக கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் சரியான விவரங்களுடன் மீண்டும் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். திருநெல்வேலியில் 12ஆம் வகுப்பு மாணவனை வெட்டி கொலை செய்த மர்ம நபர்கள் 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் வல்லநாடு அடுத்த படுகையூரைச் சேர்ந்த பரமசிவம் மகன் வெங்கடேஷ் திருநெல்வேலி சந்திப்பில் உள்ள ஆதி திராவிட மாணவர் நல விடுதியில் தங்கி மதிதா பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் விடுதிக்குள் சென்ற 4 பேர் வெங்கடேஷை மறைவான இடத்துக்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து வெங்கடேஷை அரிவாளால் வெட்டிய 4 பேரும் அங்கிருந்து தப்பியோடிவிட்டனர். இதில் படுகாயமடைந்த வெங்கடேஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார். தகவல் அறிந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். செய்தி அறிக்கை நிறைவுற்றது. என்றும் தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழை.